Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம Kohinoor Lucknowi Biryani kit வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதோட பிரைஸ் வந்துட்டு இந்த பேக்ல 125 ரூபாய்னு கொடுத்திருக்காங்க. நான் ஆன்லைன்ல வாங்கும்போது 99 ரூபாய்க்கு வாங்குனேங்க. இந்த பிரியாணி கிட் வச்சு யூஸ் பண்ணி செய்யும்போது ஒரு 2 பேர் வரைக்கும் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரியே ஆச்சி பிரியாணி கிட் விஐபி பிரியாணி கிட் யூஸ் பண்ணி செஞ்ச நிறைய பிரியாணி வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த பேக் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டோட பேக்கில் பின்னாடியே இதை பிரியாணி எப்படி செய்யலாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 3 ஸ்டெப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்பைசஸ் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாங்க. இந்த பாஸ்மதி அரிசியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு இதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நாம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி கிட் வாங்கி செஞ்சாலும் அந்த பேக்கில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆனியன் சேர்த்து செய்யும்போது தாங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சுத்தமாக ஆனியனே சேர்க்காமல் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்குற இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேக் பின்னாடி தான் இந்த பிரியாணி எப்படி செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 3 ஸ்டெப்பாக வந்து கிளியராக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நாம் இப்போது இதில் எக்ஸ்ட்ராவாக சிக்கன், மட்டன் இல்லை வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம், பன்னீர் எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டாலும் ரொம்ப உப்பாயிரும். அதனால் பார்த்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பிரியாணி மசாலாவோட சேர்த்து இதை நல்லா நாம் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டோட இந்த சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த ரெடிமேட் பிரியாணி கிட் யூஸ் பண்ணி செஞ்சாலும் வெங்காயமும் தயிரும் சேர்த்து செய்யுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாம் சேர்க்குற மட்டன், சிக்கன் எதுவாக இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வருங்க. பிரியாணிக்கும் இந்த தயிர் வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பிரியாணி மசாலாவில் கொடுத்துருக்குற பேஸ்ட்டில் வந்து எனக்கு காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வந்து காரம் அதில் உள்ளதே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். எனக்கு வந்து பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா வேகட்டுங்க. உப்பு, மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை வந்து ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் சேர்த்து செய்கிறதா இருந்தால் அதே மாதிரியே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் வெந்து கரெக்டாக இருக்குங்க.
இப்போ நாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்பைசஸும் அந்த பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உடனே ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்ம அந்த ஹீட்லேயே அப்படியே வச்சிட்டோன்னா ரைஸ் ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். பிரியாணிக்கு நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உடனே ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் அடுத்ததாக ஆனியனை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்காக நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் நான் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள் இந்த சிக்கன் உள்ள கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் முதல்ல இந்த வேக வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்த லேயராக இந்த சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த லேயராக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்த லேயராக ரைஸ் சேர்த்துக்கலாங்க. ரைஸ் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த மிச்சம் உள்ள சிக்கன் கிரேவி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன், இந்த கட் பண்ண புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மீதி இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன், அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ண ஒரு தோசைக்கல் மேலே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தோசைக்கல்லை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு கல் வச்சுக்கிறேங்க. 10 நிமிஷம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக கலந்து விட்டுறாமல் அப்படியே அந்த லேயராகவே இந்த பிரியாணியை எடுங்க.
அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டான லக்னோவி பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.